ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நாம மேக்ஸ்ல ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போறோம். அது என்ன தெரியுமா? ஃப்ராக்ஷன்ஸ். வாங்க ஜாலியா கத்துக்கலாம். இப்போ இந்த பிக்சரை பாருங்களேன். ஒரு பெரிய பீஸா ஸ்லைஸும் ரெண்டு சின்ன பீஸா ஸ்லைஸும் ஒன்னா இல்ல வேற வேறயா? அதே மாதிரி ஹாஃபும் 2/4 எப்படி சேம் ஆகும்? வாங்க இதுக்குள்ள இருக்கிற சீக்ரெட்டை நாம கண்டுபிடிக்கலாம். நாம கத்துக்க போற முதல் சூப்பர் பவர் அதுதான் ஈக்குவேலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ். அப்படின்னா என்ன தெரியுமா? பார்க்கறதுக்கு வேற வேற மாதிரி இருந்தாலும் அதோட வேல்யூ, அதோட மதிப்பு மட்டும் ஒண்ணுதான். ஸோ சேம் வேல்யூ பட் டிஃப்ரெண்ட் லுக். ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ்னா பார்க்கறதுக்கு வேற வேற நம்பர்ஸ் மாதிரி இருக்கும், ஆனா அதோட வேல்யூ மட்டும் எக்ஸாக்ட்டா சேமா இருக்கும். இத கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. முதல்ல ஒரு ஃப்ராக்ஷன்ல மேல இருக்கிற நம்பருக்கு பேரு நியூமரேட்டர், கீழ இருக்கிற நம்பருக்கு பேரு டினாமினேட்டர். இத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஸ்டெப் 1 1/2 ஒரு ஃப்ராக்ஷன் எடுத்துக்கலாம். ஸ்டெப் 2 நம்மளோட மேஜிக் நம்பர் 2 எடுத்துக்கலாம். இப்போதான் முக்கியமான ஸ்டெப். ஸ்டெப் 3 மேல இருக்கிற நியூமரேட்டரையும் கீழ இருக்கிற டினாமினேட்டரையும் அதே மேஜிக் நம்பர் 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 1 × 2 நமக்கு 2 கிடைக்கும். அதே மாதிரி 2 × 2 நமக்கு 4 கிடைக்கும். வாவ், பாத்தீங்களா? ஸ்டெப் 4ல நம்மளோட ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் 2/4 கிடைச்சிடுச்சு. சூப்பர். இப்போ அடுத்ததா ஃப்ராக்ஷன்ஸை எப்படி இன்னும் சிம்பிள் ஆக்கலான்னு பார்க்கலாம். சில சமயம் பெரிய நம்பர்ஸை சின்னதா சுலபமா மாத்த வேண்டியிருக்கும். லோவஸ்ட் டர்ம்ஸ்னா என்ன தெரியுமா? ஒரு ஃப்ராக்ஷனை இதுக்கு மேல சுருக்கவே முடியாதுங்கிற நிலைமைக்கு கொண்டு வர்றதுதான். இட்ஸ் த சிம்பிளஸ்ட் ஃபார்ம். அதுக்கப்புறம் அதை 1 தவிர வேற எந்த நம்பராலையும் டிவைட் பண்ண முடியாது. இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? ஸ்டெப் 1 6/10ன்னு ஒரு ஃப்ராக்ஷன் எடுத்துக்கலாம். ஸ்டெப் 2 இப்போ 6ஐயும் 10ஐயும் டிவைட் பண்ற மாதிரி ஒரு காமன் நம்பரை நாம கண்டுபிடிக்கணும். என்ன நம்பர் அது? யோசிங்க. கரெக்ட், 2. இப்போ ஸ்டெப் 3ல மேல இருக்கிற 6ஐ 2ஆல டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 3. அடுத்து ஸ்டெப் 4ல கீழ இருக்கிற 10ஐ 2ஆல டிவைட் பண்ணா 5. அவ்வளவுதாங்க, நம்மளோட சிம்பிளான ஆன்சர் 3/5 ரெடி. ஆமா, இந்த ஸ்லைட்ல இருக்கிற மாதிரி தான். ஒரு ஃப்ராக்ஷனை இதுக்கு மேல பொதுவான எண்ணால டிவைட் பண்ணவே முடியாதுங்கிற அந்த ஃபைனல் ஸ்டேஜ் தான் லோவஸ்ட் டர்ம்ஸ். ஓகே, இப்போ நாம கத்துக்கிட்ட 2 பவர்ஸையும் கம்பைன் பண்ணி ஃப்ராக்ஷன்ஸை எப்படி ஆட் பண்றதுன்னு பார்க்கலாமா? இது ரொம்பவே ஜாலியா இருக்கும். ரெடி? ஃப்ராக்ஷன்ஸை ஆட் பண்றதுக்கு முன்னாடி நாம 2 டைப் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஒன்னு லைக் ஃப்ராக்ஷன்ஸ், இன்னொன்னு அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ். லைக் ஃப்ராக்ஷன்ஸ்னா கீழ இருக்கிற டினாமினேட்டர் சேமா இருக்கும். பாருங்க, 3/5 1/5 ரெண்டுலயும் 5 தான் டினாமினேட்டர். ஆனா அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ்ல டினாமினேட்டர் வேற வேறையா இருக்கும். 1/3 1/2 மாதிரி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ரூல், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லைக் ஃப்ராக்ஷன்ஸை ஆட் பண்றது சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப ரொம்ப ஈஸி. கீழ இருக்கிற டினாமினேட்டரை அப்படியே வச்சுக்கிட்டு மேல இருக்கிற நியூமரேட்டர்ஸை மட்டும் நாம ஆட் பண்ணா போதும். ஸோ 3/5 + 1/5 நமக்கு 4/5 கிடைக்கும். டினாமினேட்டர் சேமா இருந்தா மேல இருக்கிற நம்பர்ஸை மட்டும் ஆட் பண்ணுங்க, அவ்வளவுதான். ஆனா அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸை என்ன பண்றது? அங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. அதுக்கு நாம ஒரு முக்கியமான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ணணும். என்னன்னா, முதல்ல டினாமினேட்டர்ஸை சேம் ஆக்கணும். ஓகே, இப்போ 1/3ஐயும் 1/2ஐயும் ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. முதல்ல டினாமினேட்டர்ஸை சேம் ஆக்கணுமா? அதுக்கு நாம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள், அதாவது 3க்கும் 2க்கும் பொதுவா வர முதல் மடங்கு. அது என்ன? 6. இப்போ ஸ்டெப் 2ல 2 ஃப்ராக்ஷன்ஸோட டினாமினேட்டரையும் 6 வர மாதிரி மாத்தணும். அப்போ 1/3 வந்து 2/6 ஆகவும் 1/2 வந்து 3/6 ஆகவும் மாறும். பாத்தீங்களா? இப்போ இது லைக் ஃப்ராக்ஷன்ஸ் ஆயிடுச்சு. ஸ்டெப் 3ல மேல இருக்கிற 2ஐயும் 3ஐயும் கூட்டினா விடை 5/6. ஈஸி. அடிஷன் சூப்பரா கத்துக்கிட்டோம். இப்போ சப்ட்ராக்ஷன். பயப்படாதீங்க, அடிஷனுக்கு யூஸ் பண்ண அதே ரூல்ஸ் தான் இங்கேயும் வரப்போகுது. ரொம்ப சிம்பிள். லைக் ஃப்ராக்ஷன்ஸை சப்ட்ராக்ட் பண்றதும் அதே மாதிரி தான். டினாமினேட்டரை அப்படியே வச்சுக்கிட்டு மேல இருக்கிற நியூமரேட்டர்ஸை மட்டும் சப்ட்ராக்ட் பண்ணா போதும். ஸோ 4/5 - 1/5 விடை 3/5. பாத்தீங்களா எவ்ளோ சிம்பிள்? அப்போ அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸை கழிக்கணுமா? நீங்க சரியா கெஸ் பண்ணிட்டீங்க. அடிஷன்ல செஞ்சா மாதிரியே ஃபர்ஸ்ட் டினாமினேட்டர்ஸை சேம் ஆக்கணும். உதாரணத்துக்கு 4/5ல இருந்து 1/3ஐ சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸ்டெப் 1 5க்கும் 3க்கும் எல்சிஎம் என்ன? 15.
இப்போ ரெண்டு ஃப்ராக்ஷன்ஸையும் 15 டினாமினேட்டர் வர மாதிரி மாத்தணும். அப்போ 4/5 வந்து 12/15 ஆகும். 1/3 வந்து 5/15 ஆகும். இப்போ இது லைக் ஃப்ராக்ஷன் ஆயிடுச்சு. இப்போ 12ல இருந்து 5 சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு 7 கிடைக்கும். So the answer is 7/15. ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க கண்டுபிடிக்கிற ஃபைனல் ஆன்சர் எப்போதுமே சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல, அதாவது லோவஸ்ட் டர்ம்ஸ்ல இருக்கணும். இத மட்டும் மறக்கவே மறக்காதீங்க. ஓகே, இவ்ளோ நேரம் கத்துக்கிட்டோம்ல. இப்போ நீங்க ஒரு ஃப்ராக்ஷன் மாஸ்டரான டெஸ்ட் பண்ணலாமா? இதோ உங்களுக்கான ஒரு ஃபைனல் சேலஞ்ச். ரெடியா இருக்கீங்களா? குயிக் சொல்லுங்க. 2/3 + 1/3 என்ன? இது லைக் ஃப்ராக்ஷன்ஸ். யோசிங்க. கண்டுபிடிச்சிட்டீங்களா? தி ஆன்சர் இஸ் 3/3, அதாவது 1. கரெக்டா சொன்னவங்களுக்கு ஒரு பெரிய கிளாப். சூப்பரா பண்றீங்க. அடுத்த கேள்வி, 5/8 - 2/8 என்ன? Come on, you can do it. Answer is 3/8. Great job. இது கொஞ்சம் ட்ரிக்கியான கேள்வி. What is 1/4 + 1/2? யூசிங்க. இது அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ். முதல்ல டினாமினேட்டரை சேம் ஆக்கணும். டைம்ஸ் அப். விடை 3/4. கரெக்டா சொன்னீங்களா? இதோ லாஸ்ட் ஒன். இதையும் சால்வ் பண்ணிட்டா நீங்க தான் மாஸ்டர். 3/5 - 1/2க்கு என்ன விடை? இதுவும் அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ் தான். ட்ரை பண்ணுங்க. And the answer is 1/10. வாவ், எக்ஸலண்ட். சூப்பரா கத்துக்கிட்டீங்க. சரி, நாம அடுத்ததா என்ன மேத் பஸ்ல ஒன்னா சேர்ந்து சால்வ் பண்ணலாம்னு சொல்லுங்க. பை பை.